வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நாயனாருடைய கதை. சோழ நாட்டுல காவிரி பறந்து விரிந்து பாயக்கூடிய அந்த நாட்டுல ஆற்றங்கரை, காவிரி ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு இடத்துல பெரிய பெரிய மரங்களும் அழகான செடிகளும் கிட்டத்தட்ட ஒரு சோலை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நாவல் மரம் இருக்கு, நாவல் பழ மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே சுயம்புவா சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். சிவபெருமான் சுயம்புவா எழுந்தருளி இருக்கிறாரு. இப்போ அங்க ஒரு வெள்ளை யானை தவத்துல இருக்குது. அதுக்கு தவத்துல இருக்கிற இந்த வெள்ளை யானையானது தினமும் இந்த காவிரியில இருந்து தண்ணீரை துதிக்கையில அள்ளிக்கிட்டு போய் சுயம்புவா இருக்கிற எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதும் அங்க இருக்கிற மலர்களை பறிச்சு அவருக்கு அர்ச்சனை அவருக்கு பூசிக்கிறதுமா இருக்கு. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு உயிரினம் சிலந்தி. இந்த சிலந்தி என்ன பண்ணுது, அது யானை செய்யறத கவனிக்கல. அது என்ன செய்யுதுன்னா, சிவபெருமான் ஏதோ அதுக்கு முன்னை பிறப்பி விட்ட குறை தொட்ட குறையான முன்னை பிறப்போட உணர்வால சிவபெருமானை அறிந்து அது அவர் மேல சருகுகள் தூசிகள் எல்லாம் விழாம என்ன பண்ணுது, வலை பின்னுது. இது வலை பின்னுது. நம்ம வீட்டுல கூட அது வலை பின்னும். அப்ப எனக்கு அதை அழிக்கிறதுக்கு மனசே வராது. நம்ம தான் ஒரு வீடு இல்லாம இருக்கோம், அதாவது தன்னோட முயற்சியால கட்டுதே, அதை அழிக்கிறோமா அப்படின்னு எனக்கு தோணும் உண்மையிலே. இப்படி இந்த சிலந்தி கூடு கட்ட இந்த யானையானது பார்த்துட்டு என்ன செய்யுது, இந்த சிலந்தி தன்னுடைய எச்சில் போல வர்ற பசையால இப்படி வீடு கட்டி இறைவனை கலங்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்து தண்ணீரை அள்ளிட்டு தன்னோட துதிக்கையால அப்படி வளைச்சு அந்த கூட்டை அழிச்சிருது. இத இந்த சிலந்தியானது அதை பத்தி நினைக்கல. ஆனா எப்படியோ துதிக்கைப்பட்டு அழிஞ்சிருச்சுன்னு அது திரும்பவும் கூடு கட்டுது. திரும்பவும் கூடு கட்டவும் இந்த யானை திரும்பவும் அதை தன்னோட துதிக்கையால அழிச்சு போட்டுருது. இப்படியே நடக்குது. கடைசியில இந்த சிலந்திக்கு கடும் கோபமாயிருது. நான் இறைவனுக்கு செய்யற தொண்டை இந்த யானையே இப்படி செய்யுதுன்னு சொல்லி அது ஒரு நாள் துதிக்கைக்குள்ள, யானையுடைய துதிக்கைக்குள்ள நுழைஞ்சு கடிக்க ஆரம்பிக்குது. துதிக்கைக்குள்ள போன சிலந்தியே யானையால எடுக்க முடியல. வழி பொறுக்காம என்ன செய்யுது, துதிக்கையை தரையில போட்டு அடிக்குது. பெரட்டி பெரட்டி அடிக்கும் போது இந்த சிலந்தியும் அந்த அடி தாங்காம இறந்து போயிருது. யானையும் இறந்துருது. இருந்தாலும் அது செய்த அந்த பூஜையின் பலனா, சிவ பூஜையின் பலனா இறைவன் அதுக்கு முக்தி கொடுக்கிறார். இந்த சிலந்திக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த காலத்துல, அதே காலத்துல அந்த சோழ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற சுபதேவன், அவருடைய மனைவி கமலவதி, இந்த இருவரும் சிவபக்தர்கள். தில்லையில இருக்கிற கூத்தப்பெருமானி, கூத்தர்னா நடராஜர், கூத்துனா நடனம் இல்லையா, அந்த நடராஜரை கூத்தப்பெருமான என்னாலும் நினைச்சு அவருக்கு பணி செய்யறாங்க. சிவத்தொண்டுலையும் சிறந்து விளங்குறாங்க. இப்படி இருக்கும்போது அதோட பயனா இந்த கமலவதி கருவுறாங்க, கர்ப்பமாகுறாங்க. இந்த கர்ப்பமாகும் போது அந்த சிலந்தியானது இங்க இந்த கமலவதி அரசியாருடைய கர்ப்பத்துல சேருது. அதாவது அது செய்த தொண்டுக்கு ஒரு அரசனாக ஆகக்கூடிய தகுதியை பெறுவதற்காக அந்த சிலந்திக்கு இறைவன் கமலவதியாருடைய கர்ப்பத்துல இடம் தர்றார்.
இப்ப வந்து கமலவதிக்கு குழந்தை பெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்போ சோதிடர்களை வச்சு பாக்குறாங்க இந்த குழந்தை எப்படி இருக்கும், எப்ப பிறந்தா எப்படி இருக்கும். இப்பவும் பாக்குறோம். நேரம் காலம் பார்த்து சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. அப்போ நேரம் காலம் பார்த்து தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தாயார் செய்தது மகத்தான ஒரு செயல். அதுக்காக யாரும் இப்ப அதெல்லாம் முயற்சி பண்ணிடக்கூடாது. இப்போ சோதிடர்கள் இந்த சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு நாழிகை கழிச்சு பிறந்தா இந்த குழந்தையானது 3 உலகையும் ஆளக்கூடிய அரசனாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குழந்தை பிறக்கிற நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாழிகைன்னு சொன்னா தன் குழந்தை நல்லா இருக்கணும் தானே எந்த தாயை நினைப்பா. அதனால என்ன பண்றாங்க, அந்த கமலவதியார் தன்னுடைய 2 கால்களையும் கட்டி தலைகீழா நிறுத்துங்கன்னு சொல்லிடுறார். அரசியாருடைய கட்டளைய மீற முடியாம அதே மாதிரி செய்துடுறாங்க. இப்போ சாதாரணமாவே பிரசவ வலி கடுமையானது, இதுல கால வேற கட்டி தொங்க விட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. எவ்வளவு மன உறுதி இருந்தா அந்த தாய் அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஒரு நாழிகை போகுது, அதுக்கப்புறம் காலில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்துடுறாங்க. நல்ல நேரம் வரவும் அவங்களுக்கு பிரசவம் ஆயிருது. இந்த குழந்தையானது பிறக்கக்கூடிய நேரத்துல கர்ப்பவாயிலேயே நீ இருந்ததுனால அதுக்கு வந்து கண்ணெல்லாம் சிகப்பா ரத்த சிகப்பு ஓடி இருக்கு. இவங்க வந்து குழந்தை பிறந்ததும் ஆவலா அந்த குழந்தைய பார்த்து என் அருமை செங்கண்ணானே அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பான கண்களை உடையவனே செங்கண்ணானே அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அவருக்கு பேரா போச்சு. ஆனா வந்து நம்ம சொல்றது வந்து கோச்செங்கட் சோழன், அவ்வளவுதான் சொல்றோம். அவங்க வந்து அரசியார் இறந்துடுறாங்க குழந்தைய கொஞ்சிட்டு. அப்புறம் இவர் வந்து அரசர் வந்து அந்த குழந்தைய ஒரு இளவரசனுக்குரிய தகுதிகளோடு வளர்க்கிறாரு. அவருக்கு போர்க்கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது. பின்னாடி அரசனாகும் போது அவருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிறார். குறிப்பிட்ட நாள்ல இளவரசனுக்கு பட்டம் சூட்டுறாரு சுபதேவன். பட்டம் சூட்டிட்டு கொஞ்ச நாட்கள் பிறகு அவர் செய்த சிவ தொண்டின் காரணமாக அவரும் முக்தி அடைஞ்சிடுறாரு, சிவபதங்களை அடைஞ்சிடுறாரு. இந்த கோச்செங்கட் சோழன் வந்து முன்னை பிறவியோட ஒரு நினைவு இருக்கிறதுனால இந்த காவிரி ஆற்றங்கரையில அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருக்கிற இறைவனை பார்க்க போறாரு பரிவாரங்களோட. போனா அந்த சுயம்புவா இறைவன் இருக்கார். அந்த இடத்துல மிகப்பெரிய கோவில் கட்டுறாரு கோச்செங்கட் சோழன். கோவில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சைவ நீதி தழைக்கிறதுக்குண்டான பணிகளை செய்யறாரு. எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கணுமோ அங்கெல்லாம் சிவாலயங்களை கட்டுறாரு. சிவன் இருக்கிற கோவில்களுக்கு நற்பணிகள் செய்யறாரு. இதெல்லாம் செய்துட்டு அவரும் வந்து நிறைய திருப்பணிகள் செய்து அந்த இறைவனை தொழுபவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து நல்ல அரசனா வாழ்ந்து அவரும் சிவ பதவியை அடைகிறார். இது கோச்செங்கட் சோழனுடைய ஒரு சிறு பகுதி. அவர் இறைவனுக்கு என்னென்ன செய்தாருங்கிறத பத்தின ஒரு கதை. அது அவர் நாயனாராக எப்படி ஆனார் அப்படிங்கிற நாயனார் வரிசையில எப்படி சேர்ந்தாருங்கிறதுக்காக அவரை பத்தின ஒரு சுருக்கம், கரை சுருக்கம். அவர் வாழ்க்கையில இன்னும் நடந்ததெல்லாம் வந்து சரித்திர புத்தகங்கள்ல இருக்கு. இவர் நாயனாரா வந்தது வந்து இப்படி சிவபக்தியினாலையும் சிவனுக்கு செய்த தொண்டுனாலையும். இன்னைக்கு கோச்செங்கட் சோழ நாயனாரை பத்தின கதையை பார்த்தோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா
நாளைய பதிவையும் பார்க்கணும். நீங்க இந்த கதைய, இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.